நமஸ்காரம். இதுக்கு முன்னால பார்த்தோம், குருங்கிற ஸ்தானத்தை பெண்களுக்கும் எப்படி உயர்வா கொடுக்கப்பட்டிருக்கு. ரிஷிகள்லாம் அந்த பரம்பரையை எந்த தாயாரோட பிள்ளைன்னு தங்களை அறிமுகப்படுத்தினதா பிருகதாரண்ய உபநிஷத்துல வருது. பெண்களோட உயர்வு எவ்வளவு வேதம் உயர்த்தி சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு உபநிஷத்து, அதுலேயும் 2 பேரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே அவள் அப்பா பேரை சொல்லி இவரோட பிள்ளை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாத அன்னையோட பிள்ளை பேரை சொல்லி அவளோட பிள்ளை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது எந்த உபனிஷத்து அப்படின்னா சாந்தோக்கியம் அப்படிங்கிற உபனிஷத்தில். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் 2 பேர் தாயாரோட பெயரை சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாப்புல ஒரு விஷயம் வருது. அந்த 2 பேரில் ஒருத்தர் யாரு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பகவானோட தசாவதாரத்தில் ஒருத்தரான கிருஷ்ண பரமாத்மா தான் அவர். அந்த சாந்தோக்கியத்தில் கிருஷ்ணர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதே எப்படி சொல்றேன்னு, கிருஷ்ணாய தேவகி புத்திராய அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். கிருஷ்ணன்கிற தேவகியோட புள்ள நான் அப்படின்னு இவர் அறிமுகப்படுத்திக்கிறதா வருது. அவர் ஏன் இப்படி சொல்றார்? வாசுதேவன்னே பேரு, வசுதேவரோட பிள்ளை அப்படின்னு தானே யாரா இருந்தாலும் அப்பாவோட இன்னாரோட பிள்ளைன்னு தானே அறிமுகப்படுத்திப்பா. கிருஷ்ணர் ஏன் இப்படி அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அதுக்கு காஞ்சி பெரியவா விளக்கம் சொல்றா. பாகவதத்துல கிருஷ்ணர் எப்படி அவதாரம் பண்ணான்னு சொல்றதே, வசுதேவரோட மனசுல சித்தத்துல இவர் போய் பகவானோட அந்த சக்தி ஆவிர்பவிச்சு அவர் அப்படியே தேவகியை கண்ணால பார்க்க தேவகிக்கு அந்த திவ்ய சக்தி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு தானே நமக்கு தெரிஞ்சுக்க. அதாவது சாதாரணமா ஒரு தம்பதிகள் தாம்பத்திய உறவுனால குழந்தைகள் பிறக்கிறாப்புல இங்க அவதார புருஷர்கள் பண்ணல அப்படின்னு தெரியுது. வசுதேவர் அப்படி கண்ணாலேயே நேத்திரத்தினால பார்க்க தேவகிக்கு அந்த கர்ப்பம் உண்டாச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால இவருக்கு அப்பா சம்பந்தம் டைரக்டா எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறாப்புல இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த தேவகிக்கு எப்படி இருந்தாலும், ஆனா மற்ற பெண்கள் மாதிரி இவோ பயத்துல சுமந்தா, கர்ப்பத்துல சுமந்தா. அப்படின்னால இப்போ கர்ப்பத்திலேயே சுமந்ததுனால எல்லா தாயார் மாதிரி கிருஷ்ணருக்கு அம்மான்னு சொல்றதுக்கு இன்னும் இவளுக்கு தான் ரொம்பவே அந்த பாந்தவியம் இருக்கு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் தேவகி புத்திரன் அப்படின்னு சொல்லிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு பெரியவா அதுக்கு அழகா சுவாரஸ்யமா வியாக்கியானம் பண்றார். ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றா, இந்த கிருஷ்ணருங்கிறவர் நிஜமாவே வாழ்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு எர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வர இந்த கதை தான். கோர ஆங்கீரஸ் அப்படின்னு ஒரு ரிஷி, அந்த கோர ஆங்கீரஸ் ரிஷிகிட்ட போய் இவர் ஒரு வித்தை கத்துக்கிறார். பொதுவாக கிருஷ்ணன் சாந்திபனிங்கிற மாதிரி ரிஷிகிட்ட போய் கத்துண்டார், இத்தனை நாளில் கத்துண்டார் அப்படின்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த உபனிஷத் சொல்ற கதையில கோர ஆங்கீரஸ்ட போய் இவர் ஒரு வித்தை கட்டுண்டாராம். அது என்னன்னா புருஷ யஜ்யம் அப்படின்னு ஒரு வித்தை. அந்த புருஷ யஜ்யத்தை கத்துக்கிறதுக்கு இவர் கோர ஆங்கீரஸ்ட கிருஷ்ணர் போறார். அப்போ அந்த கோர ஆங்கீரஸ்ட இந்த வித்தையை கத்துக்கிறதுக்கு குருகிட்ட போய் நான் இன்னார் வந்திருக்கேன், எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போதான் சொல்றார், கிருஷ்ணன்கிற தேவகி புத்திரன் வந்திருக்கேன், எனக்கு இந்த புருஷ யஜ்யம்ங்கிற வித்தையை கற்றுக் கொடுங்கோ குருவே அப்படின்னு கோர ஆங்கீரஸ்ட கேட்கறதா நமக்கு வருது. புருஷ யஜ்யம் அப்படிங்கிற வித்தையில ஒரு மனுஷன் 116 வயசு ஜீவிச்சிருக்கிற அதுக்கு செய்யற ஒரு யாகத்தை பத்தின ஒரு விஷயம். 116 வயசு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா இந்த புருஷ யஜ்யம்ங்கிற யாகத்தை கிரமப்படி பண்ணினா அவளுக்கு நிச்சயம் 116 வயசு அப்படின்னு தெரியுது. கிருஷ்ணர் 120 வயசுக்கு மேலே இருந்தார், ஜீவிச்சிருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புருஷ யஜ்யம்ங்கிற வித்தையை கௌராங்கீரஸ் கேட்டுனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தாகமே இல்லாதவராக ஆயிட்டார் அப்படின்னு அதில் வருது. தாகமே இல்லாத அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பூர்ண திருப்தி உண்டாயிடுதுன்னு அர்த்தம். இது வேணும் அது வேணும் இது வேணும்னு இருக்கிறது தானே தாகம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணுறா. வாஸ்தவம் தான், இப்படி லௌகீகமாக பார்த்தா இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்குது, இதுக்கு போய் கிருஷ்ண திருப்தி அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு தோணலாம். ஆனால் ஒன்று, அந்த
வித்தியில சொல்றது வசு ருத்ர ஆதித்தர் அப்படிங்கிற தேவதைகள்கிட்டெல்லாம் நம்மளோட பஞ்சப்பிராணன்னு நம்ம உடம்புல இருக்கிற அந்த பஞ்சப்பிராணனையும் அப்பப்போ அவள்கிட்ட அந்தந்த காலகட்டங்களில் அதெல்லாம் தியாகம் பண்ணி ஒப்படைச்சு இப்படிலாம் பண்ணி அந்த வாழ்க்கையில் முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தாக்க இந்த 116 வயசு ஆயுசு பூர்ணமாக இருக்கும் அப்படிலாம் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் இந்த பிராணன்கள் எல்லாம் வசுருத்ராத்திர்கள்ட்ட நாம் அர்ப்பணம் பண்ணணும், அவள்கிட்ட நாம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த சமயத்தில் என்னென்ன யோகங்கள்லாம் இருக்குமோ, என்னென்ன பெரிய வேதாந்த தத்துவங்கள்லாம் அடங்கி இருக்குமோ தெரியாது, ஏதோ இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் இந்த உயர்ந்த ஒரு வேதாந்த தத்துவம் யோக சக்தி எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருந்ததுனால தான் கிருஷ்ணருக்கு அதை கேட்டோன்னா பூர்ண திருப்தி ஏற்பட்டிருக்குமே வழிய, இல்லைன்னா வெறும் ஆஃப்டரால் ஒரு வயசுக்காக அவருக்கு அதை கேட்டு இவர் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டார். அதனால் இவர் அதில் உள்ள வேதாந்த தத்துவங்களில் இல்லை, அதில் உள்ள இன்னும் பல மர்மங்கள், ரகசியங்களை, உயர்ந்ததான விஷயங்களை அவர் தெரிஞ்சிருந்ததுனால இதுக்கு வாய்ப்பாக இந்த வித்தை இருக்கிறதுனால தான் அதில் பூர்ண திருப்தி அடைஞ்சதாக சொல்லியிருக்கு. இப்படி அந்த சாந்தோக்கியத்தில் சொல்கிற அம்மா பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 2 பேரில் கிருஷ்ணர் ஒருத்தர், இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கட்டாயம் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.